இந்த வீட்ல நான் மாமியாரா இல்ல இவ மாமியாரானே தெரியல. பக்கத்து வீட்டுக்காரி கேட்டாலாம் இவ தூக்கி கொடுத்தாலாம். என்ன இவங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வந்த சீதனமா இது? இருக்கட்டும், வச்சுக்கிறேன் இவளை. எவ்வளோ பெரிய அண்டா! சே, கறி பிடிக்காம சிலிண்டர்ல வச்சு அப்படி பாதுகாத்து வச்சிருந்தேனே, இப்படி அடுப்பு கறியில போட்டு கருகருன்னு கருக்கி வச்சிருக்காளே இவ. ஐயோ அம்மா, இப்படி கோவமா இருக்காங்களே, நாம சொல்ல வந்தது சொல்லலாமா வேணாமா? அம்மா அம்மா, எதுக்காகம்மா நீங்க இப்படி டென்ஷனா இருக்கீங்க? வாடி வா. இப்படி ஒரு மருமக எனக்கு கிடைச்சிருக்காங்கிறதுல நினைச்சி நான் டென்ஷன் ஆகாம என்னடி பண்ண சொல்ற? என்னாச்சுமா, என்னாச்சு இப்படி அண்டாங்கையுமா நிக்கிறீங்க? அதை ஏண்டி கேக்குற? இது பெரிய அண்டாடி, எங்க அம்மா வீட்ல இருந்து நான் கொண்டு வந்த சீதனை பாத்துக்க. அதான் எனக்கு தெரியுமேமா, அதை எதுக்கு இப்படி கையில தூக்கி வச்சுட்டு இருக்கீங்கன்னு சொன்னேன். அதுவாட்டி, இந்த அண்டா பாக்குறதுக்கு எப்படி இருந்துச்சு, இப்ப இவ்வளவு கன்றாவியா இருக்குன்னு பாத்தியா? இல்லையேம்மா, அடியில எல்லாம் கறி பிடிச்சு போய் ரொம்ப கேவலமா தான் இருந்துச்சு. இப்ப பாக்குறதுக்கு நல்ல நீட்டா அழகா தானே இருக்கு. மகளாச்சேன்னு பார்த்தா இவன் நம்மளையே வாரி விடுறாள. என்னாச்சுமா? வேற ஒண்ணு இல்லட்டி, இந்த அண்டாவத்திக்கு உங்க மதினிக்காரி பக்கத்து வீட்டு பங்கஜத்தை கொடுத்துருக்காடி. பங்கஜத்திட்ட இப்பதாம தெரியுது, உன்னை விட பங்கஜ ஆண்டி நல்லாவே பாத்திரம் வளர்க்குறாங்கன்னு. அட கிறுக்கி பத்த கிறுக்கி! பக்கத்து வீட்டுக்காரி அண்டாவை தூக்கிட்டு போயிட்டால் நானே கடுப்புல இருக்கேன். அவ என்னை விட நல்லா பாத்திரம் வளர்க்குறாங்கிறதுல உனக்கு பெருமையாடி. சரிம்மா, நீ தானே கொடுத்துருப்ப, பின்ன ஏன் கோவப்படுற? லாபம் தானேம்மா, நல்ல பாத்திரம் விலைக்கு கொடுத்துருக்காங்க பாத்தியா? அடியே, அதை சொல்ல வரலட்டி. இந்த அண்டாவை நானே தூக்கி கொடுக்கல, அதான் என் மருமக உன் மதினிக்காரி அவதான் தூக்கி பக்கத்து வீட்டு பங்கச்சி வீட்டுல பிரியாணி பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்கா. உடனே அண்டாவை தூக்கி கொடுத்துட்டாளாண்டி. எம்மா, சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? உனக்கு கொஞ்சம் கொடுத்தாங்களா இல்லையாமா? நல்லா கொடுத்தா. நேத்து தான் நான் கோயிலுக்கு விரதமாச்சே, அதோ ஒரு பிளேட் கொடுத்தா. நல்லா வாங்கி தின்னுட்டு உன் மதினிக்காரி தான் வாயை பிளந்து தூங்கிட்டு இருக்கா. இன்னைக்கு தான் அண்டாவை கழுவி கொடுத்துருக்காடி. நானே கடுப்புல இருக்கேன். அம்மா எதுக்காக கோவப்படுறாங்க? பக்கத்து வீட்டுக்காரி அம்மா விரதம் இருக்கனைக்கு பிரியாணி போட்டாலேன்னு கோவப்படுறாங்களா, இல்ல அன்னிக்காரி மட்டும் சாப்பிட்டாங்களேன்னு கோவப்படுறாங்களா, அப்படி இல்லைன்னா அண்டாவை தூக்கி கொடுத்ததுக்கு கோவப்படுறாங்களா? ஒன்றும் புரியலையே. சரியே, அதை நீ என்கிட்டே கேட்கலாமே. சரிம்மா சொல்லுங்க, எதுக்காக கோவப்படுறீங்க? என்னோட பர்மிஷன் இல்லாம வீட்டுல இருக்க பொருளை எடுத்து கொடுக்கறதுக்கு அவ யாரடி? அவ்வளவு பெரிய ஆளாயிட்டாளாவா? அதான் கோவப்பட்டேன். மவன் ஒருத்தி நீயும் இருக்கியே, முதல்ல உன் மதினிக்காரிய கூப்பிட்டு என்னன்னு கேளுடி. எதுக்குமா? நாத்தனாக்காரி கொஞ்ச நேரம் வந்துட்டு போறா, வர்ற நேரம்லாம் சண்டை இழுத்துட்டு போறான்னு நானும் கெட்ட பேர் எடுக்கிறதுக்கா? செருப்பு பிஞ்சிரும். நாளைக்கு நான் பிரியாணி செய்ய போறேன், உனக்கு வேணுமா வேணாமா? ஐயோ அம்மா, கண்டிப்பா வேணும். அப்போ அவகிட்ட நீயே கேளு, ஏன் அண்டாவத்திக்கு அம்மாட்ட கேட்காம பக்கத்து வீட்டுக்காரிட்ட கொடுத்தீங்கன்னு. ஒரு பிரியாணிக்காக என்னென்னலாம் கேட்க வேண்டியது இருக்கு. ஓ அண்ணி, ஓஹோ அண்ணி, எங்கள் அண்ணி ஒல்லி குச்சி, சூத்த பள்ளி, ஒற்ற குச்சி, கொக்கு காளி, ஓனா மூஞ்சி, பாம்பு பள்ளி, ஒன்ற காளி, அரசை விட்டு காடி. அப்படித்தான் அப்படித்தான், நல்லா கூப்பிடுடி. அவ காதுல விழுற வர கூப்பிடு. ஓ அண்ணி, ஓஹோ அண்ணி, எங்கள் அண்ணி ஒன்ற கண்ணி. நீயா பேசியது என் ஆத்துக்குட்டி, நீயா பேசியது லூசா திட்டியது என் ஆத்துக்குட்டி, தன்னால புலம்பியது. கேக்கலியே எங்காதில் கேக்கலியே, நீ திட்டினது முழுசா கேக்கலியே. பார்க்கலியே நானும் பார்க்கலியே, ஓம் பஞ்சு மூட்டு மூஞ்ச நானும் பார்க்கலியே. அம்மா இங்க பாருங்கம்மா, மதினிக்காரி என்ன பார்த்து பஞ்சு மூக்கு மூஞ்சின்றாங்க. அடியே, மதினி நாத்தனாக்குள்ள நீங்க 1000 பேசுவீங்க, அதுல நான் தலையிட முடியுமா? அட பாவி மம்மி, நீ சொல்லிதானே மம்மி நானே மதினி கிட்ட சண்டைக்கு போனேன். நீ என்னடான்னு பார்த்தா இப்படி பல்டி அடிக்கிற. அது அப்படிதான் டி, மாமியார் மருமகன்னா இலைமறை காய் மாத்தான் சண்டை போடணும். அதை நீ நிற்கும் போது அவளுக்கு சப்போர்ட் பண்ணத மாதிரியே இருப்பேன், ஆனா நீ சண்டை போட்டு போகணும், சரியா டி? ஒரு வருஷத்துக்கு மனசை எந்தெந்த பாடலாம் பட வேண்டியது இருக்கு. என்ன நாத்து, வீட்டுக்குள்ளே வந்து ரவுடிசமா? என்ன வந்தது சத்தம் எகிருது, என்ன பிரச்சனை உனக்கு? என்ன அண்ணி, எங்க அம்மா பார்த்தா உங்களுக்கு பயமா இல்லையா? படத்துல வர கார்ட்டூன் பொம்மை மாதிரியா இருக்காங்க எங்க அம்மா. ஓகோ, உங்க அம்மா கார்ட்டூன் பொம்மைனா நீ காத்தாடி பொம்மையா? ஒழுங்கு மரியாதையா என்ன விஷயம் அதை சொல்லுடி. எங்க அம்மா கிட்ட கேட்காம ஏதோ பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இந்த பாத்திரத்துல எடுத்து கொடுத்தீங்களாமே பிரியாணி பண்றதுக்கு. ஆமா, பிரியாணி எப்படி இருந்துச்சு? ஏன்ட கேட்காம ஏன் பாத்திரத்தை எடுத்து கொடுக்கீங்கன்னு கேட்க சொன்னா
இப்படி பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்க? ஏன் அத்தை, உங்களால் ஸ்ட்ரெயிட்டாக என்கிட்ட திட்ட முடியலன்னு இப்படி நாத்துக்குட்டியை ஆள் வச்சு திட்டுறீங்களா? நாத்துக்குட்டி என் செல்லக்குட்டி என்னை திட்டவே திட்டாது, அப்படித்தானே நாத்து? சாரி அண்ணி. ஆமா, பிரியாணி எப்படி இருந்துச்சு? பங்குச்ச மாமி கைப்பக்கம் சூப்பரா இருக்குமே. நானும் அடிக்கடி ஓசி பிரியாணி வாங்கி சாப்பிட்டுருக்கேன் உங்க வீட்டுல. அடி பாவீங்களா, நாளைக்கு நான் பிரியாணி பண்ண போறேன்னு சொன்னேனே, ஆனா இப்ப நீ அவளுக்கு சப்போர்ட்டா சொல்ற? அம்மா காலையில அண்ணி ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க பிரியாணி பண்ண போறது நாளைக்கு அண்ணி தானே. அது இல்லாம நேத்து நீங்க சாப்பிடலன்னு அண்ணி ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. அதாம்மா உட்காந்து நாளைக்கு வரைக்கும் பிரியாணி சாப்பிட்டு போன்னு இன்னைக்கே அம்மா அண்ணினே கால் பண்ணி கூப்பிட்டாங்கம்மா, அதான் வந்துட்டேன். நாத்துக்குட்டி நீயும் அத்தையும் பேசிட்டு இருங்க, நான் இதோ வர்றேன்னு. ஓஹோ, அவ கால் பண்ணி கூப்பிட்டனாலதான் வந்தியா அப்ப நீ? அது மட்டும் இல்லாம எங்க வீட்டுல பொங்கச்சீரி இன்னும் கொண்டு வரலையே, எப்ப கொண்டு வர போறேன்னு கேட்டாங்கம்மா. அதான் நீங்க எப்ப பொங்கச்சீரி கொண்டு வருவீங்கன்னு கேட்டு போலான்ட்டு வந்தேன். எப்பப்பா பொண்ணை பெத்து கொடுத்துட்டு இப்படி பொங்க சீரி தீபாவளி சீருன்னு செஞ்சே மனுஷன் தவிச்சு போவான் போல. அம்மா இப்ப என்னம்மா பண்றது? என் மாமியாரு கண்டிப்பா பொங்க சீரி கொண்டு வரணும்னு சொல்லிட்டாங்கம்மா. இரு ஒரு வழி பண்ணலாம். நான் மதனிக்காரிய அவங்க வீட்டில இருந்து பொங்க சீரு கொண்டு வர சொல்றேன். அதுல இருக்க கரும்பு கட்டு, அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வர்ற காய்கறி, அப்புறம் பொங்கலுக்கு ஏதாவது வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜின்னு ஏதாவது வாங்கிட்டு வர சொல்றேன். அதை அப்படியே உங்ககிட்ட கொண்டாந்து கொடுத்துட்றேன். எப்படி ஐடியா? ஐடியா நல்லா தான் இருக்கு. அதுக்கு அண்ணி ஒத்துக்கணுமேமா. முதல்ல அவங்க வீட்டில இருந்து பொங்க சீரு கொண்டு வரட்டும்டி. அதுக்கப்புறம் என் கைவண்ணத்தை பாரு, நான் எப்படி பேசி என் பையன்கிட்ட ஏமாத்தி அதை அப்படியே உன் வீட்டுக்கு மாத்துறேன்னு மட்டும் பாருடி. சரி உன் மதுரிக்காரி வரா, நான் கொஞ்சம் அவளை உருட்டி மிரட்டி கேட்குறேன். நீ கப்பு சிப்புன்னு இருந்துக்க, சரியா? சரி, நீ ஆச்சு உன் மருமகளாச்சு, நான் இதெல்லாம் தலையிட விரும்பல. எனக்கு எப்படியோ பொங்கு சீர் வந்தா மட்டும் போதும். உங்களுக்கு வாங்கி தந்த போடவே எங்க? மாமா போன வாரம் நீங்க தானே கசக்கிட்டீங்க. தீபாவளிக்கு எடுத்த ஜாக்கெட் எங்க? மாமா போன மாசம் நீங்க தானே கிழிச்சிட்டீங்க. அடச்சி அறிவுகிட்ட பேல, ஒரு அம்மாவையும் தங்காச்சியும் வச்சுக்கிட்டு பாடுற பாட்டாடா இது? ஐயோ சாரி மம்மி, சாரி. தங்கச்சி வந்திருக்கான்னு சொன்னா அதான் என்னன்னு பாத்துட்டு போலாமேன்ட்டு வந்தேன். அது இருக்கட்டும் ஒரு பக்கம், அதை அப்புறம் சொல்றேன். ஆமா, பொண்டாட்டி வீட்டுல இருந்து என்ன இன்னும் பொங்கச்சீர் வரல? என்னங்க அது கிடக்கட்டும் ஒரு பக்கம். ஆமா, என்ன உங்க அம்மா வீட்ல இருந்து இன்னும் பொங்கச்சீர் வரல? என்னடி இப்படி கேக்குற? டே என்னடா இது, ஒரே அநியாயமா இருக்கு. நான் கேட்க வேண்டிய கேள்வி அவ கேக்குறா. என்னங்க? ஆமா, இந்த வீடு யாரோடது? அவன் என்னடி கேக்குற? இந்த வீடு நம்மளோட பரம்பரை வீடு. முதல்ல என் மாமியாரு இந்த வீட்டுக்கு மருமகளா வாக்கப்பட்டு வந்தாங்க. அப்புறம் நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வாக்கப்பட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நீ வந்திருக்க. அப்போ நீங்களும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தவங்க, அப்படித்தானே? ஆமா, நீ அம்மாவும் இந்த வீட்டுக்கு ஒரு மருமகளா, அதுல என்ன சந்தேகம்? நான் இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கிறதுனால தானே நீங்க பொங்க சீரு கேக்குறீங்க. ஆமா, வீட்டுக்கு மருமகளா வந்தவ பொங்க சீர் கொண்டு வர வேண்டாமா? நாத்து, அப்படி கணக்கு பண்ணி பார்த்தா உங்க அம்மாவும் இந்த வீட்டுக்கு ஒரு மருமகளா தான் வந்திருக்காங்க. அப்ப அவங்களும் பொங்க சீரு கொண்டு வரணும்ல. நெட்டவள்ளி குட்டி, நீ கொஞ்சம் பேசுறது கொஞ்சம் ஓவரா இருக்குடி. சும்மா இருங்கங்க, எங்க குடும்பம் கொஞ்சம் கஷ்டப்பட்ட குடும்பம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. இருந்தாலும் ஒவ்வொரு வருஷம் பொங்கலுக்கும் உங்க அம்மா பொங்க சீரு கொடு, அந்த சீரு கொடு, இந்த சீரு கொடுன்னு டார்ச்சர் பண்றது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? ஏண்டி வீட்டுக்கு வந்த மருமக கிட்ட பொங்க சீர் கேட்கறது என்னடி தப்பு இருக்கு? ஒரு வருஷம் 2 வருஷம்னா பரவாயில்ல, ஆல்ரெடி 3 வருஷம் பொங்க சீர் கொடுத்த விட்டு இது 4வது வருஷம். இப்போ நீங்க பொங்க சீர் கேக்குறீங்க, என்ன தனியா இது? எத்தனை வருஷம் ஆனாலும் வீட்டுக்கு மருமகளா வந்தவ கரும்பு கட்டு, காய்கறி, ஏதாவது ஒரு பாத்திரம்னு கண்டிப்பா பொங்க சீரு கொடுத்துதான் ஆகணும். ஓ, அப்ப நீங்க இந்த முடிவுல உறுதியா இருக்கீங்க, அப்படித்தானே? ஆமா, என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. என்னங்க, உங்க அம்மாவே சொல்லிட்டாங்க எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல பொங்க சீரு கண்டிப்பா தான் கொடுக்கணும்னு. ஆமாட்டி, என்ன இப்ப அதுக்கு? உங்களுக்கு இப்ப என்ன வயசாது? ஏன்டி, எனக்கு 27 வயசாது, என்ன இப்ப அதுக்கு? அப்போ உங்க அம்மாக்கு கல்யாணம் முடிச்சு ஒரு 28 வருஷம் அல்லது 29 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கலாமா? ஏன்டி 28 வருஷம் ஆகுது, என்ன இப்ப அதுக்கு? நீங்க தானே சொன்னீங்க எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல கல்யாணம் முடிஞ்சு கண்டிப்பா பொங்க சீர் வரணும்னு. என்னைக்கு உங்க வீட்டுல இருந்து உங்களுக்கு பொங்க சீர் வருதோ அதுக்கு மறுநாளே எங்க வீட்டுல இருந்து நான் பொங்க சீர் கொண்டு வர சொல்றேன். எப்படி ஐடியா? நான் வரட்டா? என்னடா இது, உன் பொண்டாட்டி இப்படி சொல்லிட்டு போறா? அதான் ஏற்கனவே 3 வருஷம் பொங்க சீர் கொடுத்துட்டாங்கல்லம்மா. நீங்க தான் எத்தனை வருஷம் ஆனாலும் பொங்க சீர் வரணும்னு உங்க வாயாலே சொல்லி மாட்டிக்கிட்டீங்க. இப்ப வேற வழியே இல்ல. உங்க வீட்டுல இருந்து பொங்க சீர் கொண்டு வந்தா தான் அவங்க வீட்டுல இருந்து கொண்டு வருவாளாம். நானும் வரட்டா? என்னடி இப்படி ஆயிப்போச்சு? நான் ஒரு பிளான் போட்டா அது வேற மாதிரி போச்சு. எனக்கு வேற கல்யாணம் முடிச்சு 2வது வருஷம் தான் ஆகுது. போன வருஷம் பொங்க சீரு மதினி வீட்டுல இருந்து கொண்டு வந்து அப்படியே ஆட்டையை போட்டு தந்து விட்டுட்டீங்க. இந்த வருஷம் அதே மாதிரி பண்ணலான்னு பார்த்தா மதினி உஷாராயிட்டாங்களே, என்ன பண்றது? அதுக்கு நான் ஒரு சூப்பர் ஐடியா வச்சிருக்கேன் டி. அந்த ஐடியாவை நாளைக்கு சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், 10 பைசா செலவு இல்லாம என் நாத்தனாருக்கு என் மாமியார் பொங்க சீர் கொடுக்க போறாங்க.
அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நாளைக்கு போடுற வீடியோவும் நீங்க பார்க்கணும். அதுல தான் அந்த சூப்பர் ட்ரிக்கை சொல்ல போறோம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பொங்கலுக்கு நம்ம சேனல்ல வீடியோலாம் நல்லா சிறப்பா இருக்க போகுது. மறக்காம எல்லா வீடியோவும் பாருங்க.